நம்ம நேரத்தாங்குடியில நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ண கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் பத்தி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். நான் அங்க போன டைம்ல குட்டி பசங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட் கேட்டுக்கிட்டதுனால நானே ஏதாச்சும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம்னு ஸ்டேஜ் மேல போனேன். செட் யுவர் டார்கெட்ங்கிற ஒரு டைட்டிலோட ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டேஜ்ல பேசிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. குசு கூட்டம் இல்ல கொக்கு கூட்டம். நான் பேசுறது தப்பா பேசுறேன்னா இல்ல நான் பேசுறத கேட்கறவங்களுக்கு தப்பா கேக்குதான்னு எதுவுமே புரியல. சரி அதை விடுங்க, அங்க பேசின அதே விஷயத்த நான் இங்க ஷார்ட்டா முடிக்கிறேன். எப்பவுமே ஒரு வேட்டைக்காரன் துப்பாக்கியோட ஒரு மான் கூட்டத்தை குறிப்பாக்க மாட்டான். அவன் ஒரு நல்ல வேட்டைக்காரனா இருந்தா அந்த கூட்டத்துல அவனுக்கு ஏது மான் தேவையோ அந்த மானுக்கு தான் குறி வைப்பான். அண்ட் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நம்ம வாழ்க்கையில அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு 1000 இருக்கும். அந்த 1000த்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணு. டார்கெட் ஏனா தானேன்னு இருக்க கூடாது. சின்ன விஷயமா இருந்தாலும் துல்லியமா இருக்கணும். டார்கெட்டை மிஸ் பண்ணிடாதீங்கடா. எந்த ஒரு ரிஹர்சலும் இல்லாம ஸ்டேஜ் மேல ஏறும்போது பக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா முதல்ல பெர்ஃபார்ம் பண்ண அதே குட்டி பசங்க மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. யாருமே என்கரேஜ் பண்ணல, ஒரு குட்டி கைத்தட்டு கூட கொடுக்கல. அதனால லைட்டா கோவம் வந்துச்சு. என்கரேஜ் பண்ணுங்க गाइस, என்கரேஜ். ஒரு குழந்தை வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போகுது, எல்லாரும் உம்மன் இருக்கீங்க, அந்த கைத்தட்டு கூட கொடுக்க முடியலையா? லெட்ஸ் என்கரேஜ். யாராச்சும் ஒரு ஆள் ஸ்டேஜ்ல ஏறி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கோ இல்லையோ கடைசியா முடிச்சு போகும்போது ஒரு கைத்தட்டாச்சும் கொடுங்க. ஒரு வீடியோக்கு லைக் போடுறதாலே, ஒரு பெர்ஃபார்மருக்கு கைத்தட்டு கொடுக்கறனாலே ஆடியன்ஸ் ஐயோ உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வர போறது இல்ல. ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு டேலண்ட் வெளியில காமிக்கிறவங்களை விட கோமாளித்தனம் காமிக்கிறவங்களுக்கு வரவேற்பு அதிகமா இருக்கு. அது பெர்ஃபார்ம் பண்றவங்க மேல இருக்க தப்பு இல்ல, ஆடியன்ஸ் இருக்கிற நம்ம மேல இருக்க தப்பு. சோ ப்ளீஸ் என்கரேஜ் டேலண்டட் பீப்புள். அப்புறமா ஐ வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் a ஸ்பெஷல் மேன். இந்த அண்ணன் பாடும்போது ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஆனா அந்த அண்ணன் பேசும்போது திக்கி திக்கி தான் பேசும். என்னதான் அந்த அண்ணன் திக்கி திக்கி பேசினாலும் பாட்டுல அந்த அண்ணன் திக்கு முக்கு தில்லானாதான். அந்த அண்ணன் அவ்வளவு நல்லா பாட்டு பாடும். அந்த அண்ணனோட வாய்ஸ் யாருக்கா இருந்தாலும் பிடிக்கும். டேலண்டட் பீப்புள்ஸ் நம்ம எங்கேயோ எல்லாம் தேடுறோம். ஆனா நம்ம கூடயே இன்னும் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. கோமாளித்தனத்துக்கு கை கொடுக்க தெரிஞ்ச நமக்கு திறமையை மதிக்க தெரியல, அவ்வளவுதான். இத்துடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயோ வடையா வந்து